உண்மையிலேயே பிஜேபியை பார்த்து ஒரு அச்சம் இருக்கிறது. விஜய் ஏடிஎம்கேவோட போயிருந்தா அங்க அவர் வந்து ஸ்வீப் பண்ணியிருப்பாரு. ஆட்சி மாற்றம் சத்தியமா ஏற்பட்டிருக்கும். சிறுபான்மையின வாக்குகளும் கம்ப்ளீட்டா அங்க போயிருக்கும். அல்லது 90% when we say 90%. தனியா நிக்கிறதால ஒரு சிறுபான்மையினருக்கான அச்சம் என்னன்னா, விஜய் வாக்குகளை பிரிக்கிறாரு. இவர் பிரிக்கிற வாக்குகளால பிஜேபிக்கு லாபம் ஆயிடும், ஏடிஎம்கே லாபம் ஆயிடும், திமுக வராம போயிடும். திமுக வரலன்னா ஏடிஎம்கே தான் வரும். அப்போ பிஜேபி கை ஓங்கிடும்ன்ற அச்சத்தால விஜய்க்கு வாக்களிக்க நினைத்திருந்த மக்களே வந்து அவர் தனியா நிற்பதால் மட்டுமல்ல, அதன் காரணமாக அல்ல, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததால அங்க இதுக்கு அட்வான்டேஜா போயிட போகுதுன்னு அவங்க திமுக பக்கம் போதான் வாய்ப்பு அதிகம். பட் சிறுபான்மையின வாக்குகளை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சிறுபான்மையின வாக்குகள் அப்பயும் விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்கு, யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ். பட் இதை தாண்டி உங்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்துக்களோட வாக்குகள், மெஜாரிட்டி மக்களோட வாக்குகளில் பலருடைய வாக்குகள், யங்ஸ்டர்ஸோட வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள், பாரம்பரிய திமுக குடும்பங்கள்லேயே இந்த வாக்குகள் வந்து பர்சன்டேஜ்னு வாங்க, அது 3% இருக்கலாம், 5% கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அது வந்து விஜய் பக்கம் நகருது. தனியாக நிற்கிறதால விஜய் தோற்று போவார் சிவா. ஆனால் திமுக வெற்றி அவரால் சிதைக்க முடியும்.